மகனே, மகளே, ராத்திரி நேரம் வந்தாலே உனக்கு ஒரு இனம் புரியாத பயம் வந்துடுதா? பகலெல்லாம் நல்லா இருக்க, ஆனா இருட்ட ஆரம்பிச்ச உடனே உன் மனசுக்குள்ள ஒரு நடுக்கம் வந்து ஒட்டிக்குதா? வீட்டுக்குள்ள நீ தனியா இருக்கும்போது யாரோ உன்னை கவனிக்கிற மாதிரியே இருக்கா? தூங்க போனா கெட்ட கெட்ட கனவா வந்து உன்னை மிரட்டுதா? திடீர்னு முழிச்சு பார்க்கும்போது உன் நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்குதா? யார்கிட்டயும் இதை சொல்ல முடியலையே, சொன்னா பைத்தியம்னு நினைப்பாங்களேன்னு நீ உள்ளுக்குள்ளேயே அழுதுகிட்டு இருக்கியா? இத நீ இப்போ கேக்குறது தற்செயல் இல்ல. உன் பயத்தை விரட்டவும், உன் வீட்டுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு தரவும் உன் பரலோக தகப்பனாகிய நான் உன்னை தேடி வந்திருக்கேன். கலங்காத. உன்னை பயமுறுத்துற எந்த சக்தியும் என்னை விட பெரிய சக்தி கிடையாது. வெளிச்சம் வந்தா இருட்டு தானா ஓடி போயிடும். நான் தான் அந்த வெளிச்சம். நான் உன் வீட்டுக்குள்ள வந்துட்டேன். இனிமே எந்த இருட்டும் உன்னை நெருங்க முடியாது. அமைதியாயிரு. கண்களை மூடிக்கோ. உன் பயத்தை எல்லாம் என் கால் அடியில போட்டுடு. அடுத்த 1 மணி நேரம் உன் வீட்டுக்கு ஒரு இரும்பு வேலி போடுற நேரம். நான் பேசுறது உன்கிட்ட தான். நீ ஏன் பயப்படுற? காத்துல ஆடுற ஜன்னல் சத்தத்தை கேட்டு ஏன் நடுங்குற? நிழலை பார்த்து ஏன் மிரளுற? உன்னை சுத்தி இருக்கிறது பிசாசு இல்ல. உன்னை சுத்தி இருக்கிறது என் தூதர்கள். உனக்கு தெரியாது, ஆனா உன் பாதுகாப்பிற்காக பரலோகத்திலிருந்து ஒரு பெரிய சேனையை நான் அனுப்பி வச்சிருக்கேன். எலிசா தீர்க்கதரிசியை சுத்தி இருந்த அக்கினி ரதங்கள் மாதிரி உன் வீட்டை சுத்தியும் ஒரு அக்கினி மதில் இருக்கு. அந்த நெருப்பை தாண்டி எந்த கெட்ட ஆவியும் உள்ள வர முடியாது. உனக்கு ஏன் இந்த சோர்வு? வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே ஒரு பாரம் வந்து அமுக்குற மாதிரி இருக்கா? சந்தோஷமா இருக்க முடியலையா? எப்ப பார்த்தாலும் எரிச்சல், கோபம் வருதா? இது அந்த எதிர்மறை சக்திகளோட வேலைதான். ஆனா இன்னைக்கு அதை நான் முறியடிக்கிறேன். உன் வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த கனமான சூழ்நிலைய நான் மாத்துறேன். ஒரு கற்பூரம் எரிஞ்சா எப்படி அந்த இடம் மணக்குமோ அதே மாதிரி என் பிரசன்னம் உன் வீட்டை நிரப்புது. இனிமே உன் வீட்ல சமாதானம் மட்டும்தான் இருக்கும். ராத்திரி தூங்கும்போது யாரோ உன்னை அமுக்குற மாதிரி இருக்கா? மூச்சு விட முடியாம தவிக்கிறியா? பயப்படாத. இனிமே அப்படி நடக்காது. நீ படுக்க போறதுக்கு முன்னாடி இயேசுவே என் கூட வாரும்னு சொல்லு. நான் உன் தலைமாட்ல வந்து உட்காருவேன். எந்த துஷ்ட சக்தியும் உன் படுக்கையறை பக்கத்துல கூட வர முடியாது. நீ நிம்மதியா தூங்குவ. சின்ன குழந்தை மாதிரி எந்த பயமும் இல்லாம தூங்குவ. உன் மேல யாரோ செய்வினை செஞ்சிருக்காங்களோன்னு சந்தேகப்படுறியா? மந்திரவாதம் பண்ணியிருப்பாங்களோன்னு பயப்படுறியா? மகனே, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. நீ என்னுடைய பிள்ளை. எந்த மந்திரமும் உன்கிட்ட பலிக்காது. என் ரத்தம் உனக்கு ஒரு கவசமா இருக்கு. அந்த இரத்த கோட்டையை தாண்டி எந்த அம்பும் உன்னை தைக்காது. உனக்கு விரோதமா உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். சில நேரம் விசித்திரமான சத்தங்கள் கேட்குதா? நாய் ஊளையிடுற சத்தம், பூனை கத்துற சத்தம் உன்னை பயமுறுத்துதா? எதை கண்டும் அஞ்சாத. நீ சிங்கக்குட்டி. யூத ராஜாவாகிய சிங்கத்தோட பிள்ளை நீ. நீதான் அந்த சக்திகளை அதட்டணும். நீ பயந்து ஓடக்கூடாது. உனக்கு நான் அதிகாரத்தை கொடுத்திருக்கேன். பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உனக்கு அதிகாரம் இருக்கு. நீ இயேசுவின் நாமத்துல வெளியே போன சொன்னா அது நடுங்கிக்கிட்டே ஓடிடும். உன் வாய் வார்த்தையில அவ்வளவு பவர் இருக்கு. உன் மனசுதான் பிசாசுக்கு விளையாடுற இடம். நீ எப்ப பயப்படுறியோ அப்பதான் அவன் உன்னை நெருங்குவான். இன்னைக்கு அந்த பயத்தை தூக்கி போடு. கடவுள் என் கூட இருக்கார். என்னை யார் என்ன செய்ய முடியும் அப்படின்னு தைரியமா சொல்லு. உன் தைரியம் பார்த்தாலே அந்த தீய ஆவிகள் தெரிச்சு ஓடிடும். உன் விசுவாசம்தான் உனக்கு கேடயம். உன் பிள்ளைகளை நினைச்சு பயப்படாத. அவங்கள ஏதாவது செஞ்சிருமோன்னு கலங்காத. உன் பிள்ளைகளை சுத்தி நான் என் சிறகுகளை விரிச்சு வச்சிருக்கேன். கோழி தன் குஞ்சுகளை மறைச்சுக்கிற மாதிரி நான் அவங்கள மறைச்சு வச்சிருக்கேன். அவங்க வெளியே போகும்போதும் உள்ள வரும்போதும் என் பாதுகாப்பு அவங்க கூடவே வரும். கண்ணுல மை தீட்டுற மாதிரி என் ரத்தத்தை அவங்க மேல பூசுறேன். கெட்ட கண் அவங்க மேல படாது. உன் வீட்டின் மூலை முடுக்குகள்ல இருள் ஒழிஞ்சிருக்க முடியாது. இப்போ நான் ஒரு பெரிய வெளிச்சத்தை அனுப்புறேன். உன் ஹால்ல, கிச்சன்ல, பாத்ரூம்ல, மாடியில எல்லா இடத்துலயும் என் ஒளி வீசுது. அசுத்த ஆவிகள் கூச்சல் போட்டுக்கிட்டு ஓடுது. உன் வீடு சுத்தமாகுது. உன் வீடு புனிதமாகுது. இனிமே இது பிசாசின் கூடாரம் இல்ல, இது தேவாலயம். இங்க நான் வாசம் பண்ணுவேன். ராத்திரி கனவுல செத்து போனவங்க வர்றாங்களா?
பாம்பு துரத்துற மாதிரி கனவு வருதா? மலை மேல இருந்து விழுற மாதிரி வருதா? இனிமே வராது. அந்த பொல்லாத கனவுகளை நான் அழிக்கிறேன். இனிமே உனக்கு தேவதூதர்கள் வருவாங்க. நல்ல கனவுகள் வரும். எதிர்காலத்தை பத்தின நல்ல தரிசனங்கள் வரும். உன் தூக்கம் உனக்கு மருந்தா மாறும். மகளே, நீ பயந்த சுபாவம் உள்ளவளா இருக்கலாம். சின்ன சத்தத்தை கேட்டா கூட உனக்கு தூக்கி வாரி போடலாம். ஆனா நான் உனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல. பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கேன். நீ பலசாலி. உனக்குள்ள இருக்கிறவர் உலகத்துல இருக்கிறவரை விட பெரியவர். அத மறந்துடாத. இன்னைக்கு ராத்திரி நீ தைரியமா தூங்க போற. வீட்டு கதவை பூட்டும் போது, இயேசுவே நீங்க காவலுக்கு இருங்கன்னு சொல்லிட்டு பூட்டு. ஜன்னலை மூடும்போது, என் வீட்டை உன் ரத்தத்தால மூடுறேன்னு சொல்லு. படுக்கையில படுக்கும்போது சங்கீதம் 91 வாசிச்சுட்டு படு. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அந்த நிழல் தான் உனக்கு பாதுகாப்பு. யார் உனக்கு சூனியம் வச்சிருந்தாலும் அது அவங்களுக்கே திரும்பி போயிடும். குழி வெட்டினவனே அதுல விழுவான். உன்னை அழிக்க நினைச்சவங்க வெக்கப்பட்டு போவாங்க. நீ தலை நிமிர்ந்து நடப்ப. உன் மேல ஒரு சிறு கீறல் கூட விழாது. இப்போ ஒரு ஆழமான மூச்சை உள்ள இழு. என்னோட தைரியத்தை உள்ள இழுத்துக்கோ. மூச்சை வெளியே விடு. பயத்தை எல்லாம் வெளியே ஊதி தள்ளிடு. மறுபடியும் ஒரு தடவை மூச்சை உள்ள இழு. என்னோட வெளிச்சத்தை உள்ள இழு. மூச்சை வெளியே விடு. இருட்ட வெளியே தள்ளிடு. இப்ப நீ பாதுகாப்பா இருக்க. ரொம்ப ரொம்ப பாதுகாப்பா இருக்க. உன்னை சுத்தி இரும்பு வேலி இருக்கு. என் தூதர்கள் உருவின பட்டயத்தோட நிக்கிறாங்க. எதுவும் உன்னை தொட முடியாது. நிம்மதியாயிரு, சந்தோஷமாயிரு. இந்த வார்த்தைகள் உன் பயத்தை விரட்டி இருந்தா, இனிமே நான் பயப்பட மாட்டேன்னு நீ நம்புனா கமெண்ட்ல இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லு. இல்லனா நான் பாதுகாப்பா இருக்கேன்னு சொல்லு. உன் தைரியம் பிசாசை ஓட வைக்கும். சமாதானமாயிரு. தேவன் உன் கவசம். ஆசீர்வாதம் உன்னோடு. ஆமேன்.